ஹிந்தி பார்ட் 3 பார்ட் 1 and 2ல நம்ம வவல்ஸ் ஹிந்தி வவல்ஸ் பார்த்துட்டோம். அது உயிரெழுத்து. அடுத்தது இப்போ கான்சனன்ட்ஸ் பார்த்துருவோம். மெய்யெழுத்தெல்லாம் பார்த்துடலாம். கான்சனன்ட்ஸ் இப்போ அதில் ஹிந்தியில் ஒரு தமிழில் கசட தபரங்கிற மாதிரி இதுலேயும் கசட தபர மாதிரி தான் வரும். ஆனால் க மட்டும் 4 க வரும், 4 ச வரும். அந்த மாதிரி இப்போது ஃபஸ்ட்டு காவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு முதல்ல எழுதிடுறேன். அப்புறம் செகண்ட் க, தேர்டு க, அடுத்தது க, அடுத்தது எப்பொழுதுமே இந்த 4 க முடிஞ்சதும் ஒரு புள்ளி வச்சு எழுத்து வரும். அது அப்புறம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அதெல்லாம் ஃப்யூச்சரில் சொல்லித்தரேன். இப்போ வந்து கக்க கங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு க எழுதி காட்டுறேன். கக்க க க க க க க ஞ. இதை வந்து ந அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சாரி, இப்படி எழுது. இந்த சைடில் ஒரு புள்ளி, அதுதான் இந்த ந. கக்க க க க கமல், கர்கோஷ், காய், காவ், அந்த மாதிரி. நான் அப்புறமா இந்த ஃபஸ்ட்டு கான்சனன்ட்ஸ் லெட்டர்ஸை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது அதோட வேர்ட்ஸ், ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் அப்புறமா கற்றுக்கலாம். இப்போ வந்து க எப்படி ஒரு பிக் க போட்டு காட்டட்டுமா? இப்படி ஃபஸ்ட்டு ஒரு லைன் எடுத்துட்டு இப்படியும் இப்படியும் இந்த உல்ட்டா 8 மாதிரி ஈக்குவலாக இருக்கும் 2 சைடும். இப்படி இதுதான் க, ஃபஸ்ட்டு க. அது மேலேயே போட்டு பார்த்துட்டு 2-3 வாட்டி ஓவர் ரைட் பண்ண, இல்லை ரெயின்போ ரைட்டிங் அது சைட்லேயே இப்படியே பண்ணிகிட்டே வந்து ஒரு 4-5 டைம் எழுதினா வந்துடும். நான் போன கிளாஸில் சொன்ன மாதிரி ஷார்ட் சைஸ் நோட்டோ லாங் சைஸ் நோட்டோ உங்களுக்கு எவ்வளோது ஒரு 5 வாட்டி, சில பேருக்கு 5 வாட்டி எழுதினாலும் தரோ ஆகிடும், சில பேருக்கு 10 வாட்டி எழுதினா தான் தரோ ஆகும். அந்த மாதிரி உங்கள் இஷ்டம். ஒரு ஹோல் பேஜ் எழுதிக்கோங்க ஒரு லெட்டரையும். அதே மாதிரி இந்த கக்க ககங்கவும் 4யுமே ஒரு லெட்டராக எழுதி பழகுங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு க இப்படி தான் போடணும். 100 வாட்டி போட்டு காட்டட்டுமா? இப்படி போட்டு இப்படி 8 மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி உல்ட்டா 8 மாதிரி வரும். இப்படி இல்லைன்னா 2 எஸ் இப்படி கம்பைன் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்படி போட்டால் இது க. ஃபஸ்ட்டு க சாதாரணமாக க. இது கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். கக்க இது வந்து அழுத்தி சொல்லணும், அதுக்காக தான். இது வந்து க, இது கொஞ்சம் க, இதுங்க கக்க கங்க அப்படி சொல்லணும். அடுத்தது செகண்ட் க எழுதி காட்டுறேன். இப்படி போட்டுக்கணும். அடுத்தது ஃபஸ்ட்டு க போட்ட மாதிரியே இப்படியோடு விட்டுடணும். இது மேலே ஒரு கோடு, புரியுறதா? இப்படி போட்டுட்டு இப்படி போடணும். அடுத்தது இப்படி எழுதிட்டு அது மேல் கோடு, அதுதான் க கக்க. இது க க, இது அழுத்தி சொல்லணும் கக்க. அடுத்தது க, இப்படி இப்படி போட்டு வளைச்சி விட்டுட்டு இந்த கோடு அப்படியே போடணும். க க. இது ஜே மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு மேல் கோடு போட்ட க. ஓகேயா? க கக்க க க. இப்போ க இக்க கக்க க க. இது வந்து க. இப்படி போடணும் தெரியுமா? இப்படி வரணும். அடுத்தது இப்படி 2 உல்ட்டா சி மாதிரி போட்டுட்டு அவரை அப்படி போடணும். அதுதான் சரியா? இது ஃபுல்லாக இப்போ கக்க கங்க
கசட தபரன் தமிழில் சொல்கிற மாதிரி காக்கு அப்புறம் ச. இப்போது சச்ச ச ஜ ஞ. ரெண்டாவது லெட்ரு வந்து ரெண்டாவது ரோ. கால 4 எழுத்து அப்புறம் ஒரு புள்ளி எழுத்து வரும். அதே மாதிரி கச்சட தபரன் தமிழில் வர மாதிரி அடுத்தது ச தான். ஹிந்திலேயும் ச தான். ச ச. இதை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். சச்ச ஜ ஜ ஜ இஜ்ஜ. இது கொஞ்சம் அழுத்தி சொல்கிற மாதிரி வரும். கொஞ்சம் இப்படி போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டா தான் புரியும். ஜஜ்ஜ ந. இது 5th வந்து எப்பொழுதுமே ஒரு புள்ளி எழுத்து வரும். அது எப்படின்னு அப்புறம் சொல்கிறேன். சச்ச ச ஜ ஞ. ஃபஸ்ட்டு ச எப்படி எழுதுறதுன்னு பார்த்துருவோம். ச இப்படி போட்டு ஒரு யூ மாதிரி போட்டு இப்படி போடணும். ச. செகண்ட் ச இப்படி இப்படி போடு. சச்ச ஜ இப்படி போடணும். இப்படி எஸ் மாதிரி போட்டுட்டு இப்படி போட்டு ஜ ஜ சச்ச ஜ ஜ ந. இப்படி இப்படி கொஞ்சமாக போட்டுட்டு இப்படி போட்டு இப்படி போடணும். ஓகே. சச்ச ஜ ஜ ஞ. ஃபஸ்ட்டு ச எப்படி எழுதுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ச இப்படி ஒரு சின்ன கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் யூ மாதிரி போட்டு இப்படி மேலே இழுக்க வேண்டியது தான். ச ச ச ச. ச ஃபஸ்ட்டு ச. அடுத்து அழுத்தி ச அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ச. செகண்டு ச இப்படி போட்டுட்டு இப்படி சின்ன முட்டை போட்டு இப்படி மேலே தூக்கணும். ச ஜ ஜ. செகண்ட் ச இது. அடுத்தது ஜ. இப்போ சேக்கு இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி முடிஞ்சுதா. இப்போ ஜ வந்து இப்படி ஆரம்பித்து இப்படி முடிக்கும். ஃபஸ்ட்டு யூ மாதிரி ஆரம்பிச்சுட்டு ஒரு கோடு இது இது ஜ. ச வந்து இங்கே கோடு ஆரம்பித்து இப்படி முடியும். ஜ வந்து இங்கே ஆரம்பித்து இப்படி முடியும். இப்படி தான் ஜ. ச அழுத்தி சொல்கிற ச அப்புறம் ஜ. அதே மாதிரி ஜ ஜ அப்படி சொல்லணும். இது எப்படி எழுதுறதுன்னா இப்படி அதே மாதிரி போட்டுட்டு எஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு சின்ன கோடு மிடில்லேருந்து இழுத்து இப்படி நேல் கோடு. இது ஜ. சச்ச ஜ ஜ ஞ. அதான் சச்ச. லைட்டாக சொல்லணும், அழுத்தி சொல்லணும். அதே மாதிரி ஜாவியும் லைட்டாக சொல்லணும், அழுத்தி சொல்லணும். கொஞ்சம் இதுவாக சொல்லணும். ஜன்னு சொல்லணும். ஜ ஜ. அது மாதிரி எழுதி பாருங்க. ஆச்சா. 2 லெட்டர்ஸ் இன்றைக்கி. இந்த ரெண்டு லெட்டர்ஸ் மட்டும் 2 ரோவை மட்டும் பார்க்கலாம். கேச்ச. அடுத்த கிளாஸில் பாக்கி பார்த்து முடிச்சிடலாம். இல்லைன்னா ஓகே. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி எழுதின வவல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 பார்ட்டில் இருக்குது. அந்த வீடியோஸை போய் பார்த்துக்கோங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணால் ஈஸியாக ஹிந்தியை ஒரு 30 டேஸ்க்குள்ளேயே கற்றுக்கலாம். பேசவும் வந்துடும், எழுதி படிக்கவும் வந்துடும். ரொம்ப சிம்பிளாக போகிறேன் நான். இதே மெத்தடில் போனால் ஈஸியாக கற்றுக்கலாம். யாரெல்லாம் ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட் பார்க்கலையோ போய் தயவு செஞ்சு வவல்ஸை முதல்ல கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் கன்சனன்ஸுக்கு வரணும். இப்போ இன்றைக்கி கிளாஸில் கன்சனன்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 2 லெட்டர் தான், 2 ரோ தான் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம்
3 ரோ இருக்குது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லெட்டர்ஸும் இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா அடுத்தது குட்டி குட்டி வேர்ட்ஸுக்கு போயிடலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ என்னோட கூடவே ஃபாலோ பண்ணின்னு வந்தால் ஒரு 15-20 டேஸில் எழுதி படிக்க கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பேச்சு வாக்கில் பேசி 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 ஹிந்தி பேசுகிறது ரொம்ப ஈஸி. ஓகேயா? தேங்க்யூ.